கனடாவானது தனது நடவடிக்கைகளை விஸ்தரிக்க வேண்டிய தேவையை அது ஏற்கனவே உணர்ந்து அதன்படிதான் செயற்பட்டு வருகின்றது. அதன் பிரகாரமான ஒரு நடவடிக்கையாக இந்த பாதுகாப்பு செலவினங்கள் என்பன இந்த வருடம் அல்லது அடுத்த வருடம் அல்லது அடுத்த 4 வருடங்களிலும் என்றும் இல்லாத அளவு அதிகமாக இருக்கும் என்பதையும் அது கட்டியம் கூறுவதாக இருக்கின்றது. அமெரிக்கா ஏற்படுத்த போகின்ற பாதுகாப்பு வலயத்திற்கு கனடாவின் பங்களிப்பு என்பதும் தேவையானது ஒன்று என்பது அமெரிக்காவுக்கு இன்றியமையாதது. ஏனென்றால் அலாஸ்கா, ஆர்டிகா போன்ற பகுதிகளை அது அடைய வேண்டுமாக இருந்தால் கனேடிய ஒத்துழைப்பு என்பது தேவை. அத்தோடு நொராட் என்கின்ற நார்த் அமெரிக்கன் டிஃபென்ஸ் அவர்களுடைய அதாவது இந்த வான் எல்லை பாதுகாப்பு கட்டமைப்பு என்பது நாங்கள் ஏற்கனவே பல தடவைகள் பிரஸ்தாபித்தது போன்று உலகிலேயே ஒரு தனியான கட்டமைப்பு 2 நாடுகளின் பாதுகாப்பை ஒன்றாக 2 நாடுகள் கண்காணிப்பது என்பது இந்த தேவை என்பதை அவர்கள் பேச்சுவார்த்தை மேசை மூலம் அதன் எவ்வாறு இந்த பணம் என்பது திருப்பி வழங்கப்படும் அமெரிக்காவிற்கு அல்லது அமெரிக்காவின் திட்டம் என்பது அது 3 ஆண்டுகள் திட்டமிடப்படுகின்ற பொழுதும் கனடா 10 ஆண்டுகளுக்கு அந்த பணத்தை வழங்கக்கூடியதான ஒரு பரிவர்த்தனையை மேற்கொள்ளலாம். ஆனால் அதெல்லாம் மாக்காணி அவர்களின் ராஜதந்திரத்தில் தான் தங்கியுள்ளது என்றால் கனடா தற்பொழுது ஒரு வரவு செலவு திட்டத்தில் பாரிய விழுக்காட்டை கொண்ட ஒரு நாடாக இருக்கின்றது. சமகால முக்கிய நிலவரம் தொடர்பான செய்திகளை வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் நேற்றைய தினம் பிரித்தானிய மன்னர் கனடாவுக்கு வருகை தந்து அரியணை உரையை நிகழ்த்தியிருந்தார். இந்த உரை உலக மட்டத்தில் பரவலாக பார்க்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கதோடு அமெரிக்காவுக்கு சில செய்திகளை மறைமுகமாக சொன்ன ஒரு உரையாகவும் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் கனடாவினுடைய இந்த சுயாட்சி என்ற பயணத்தில் தொடர்ந்து எவ்வாறு கனடா முன்னகர்த்தி செல்லப்பட போகின்றது என்ற அனுமானங்களையும் இந்த உரையினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக தொடர்ந்து ஒரு சுயாட்சி மிக்க நாடாக கனடா தொடர்ந்து பயணிக்கும் என்பதை மிகவும் திட்டவட்டமாக பிரதமர் மாக்காணி அவர்களும் மன்னரும் தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் இது கனடியர்களுடைய ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கு எந்த வகையில் உதவும் என்ற கேள்விகளும் முன்வைக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த உரை நடைபெற்று சில மணி நேரத்தில் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பாதுகாப்பு கட்டமைப்புகளை ஒருங்கிணைக்கக்கூடிய புதிய பொறிமுறையை உருவாக்குகின்ற முயற்சியில் கனடா தன்னுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும். அது $61 பில்லியன் இருக்கும் என்று, அவ்வாறு வழங்காது விட்டால் இலவசமான இந்த பாதுகாப்புகளை தாங்கள் வழங்க வேண்டும் என்றால் அது 51வது மாகாணமாக இணைய வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே மீண்டும் மீண்டும் அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த விடயம் இருக்கின்றது. இந்த அரியணை உரையில் பேசப்பட்ட விடயங்கள் ட்ரம்பினுடைய பார்வையில் அவருக்கு அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றதோ என்ற ஒரு எண்ணப்பாட்டை அவருடைய இந்த சமூக வலைத்தள பதிவு வெளிக்காட்டுவதையும் பலர் குறிப்பிடுகிறார்கள். இது பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த அரியணை உரை என்பது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. அதில் மிக முக்கியமாக இந்த பாதுகாப்பு தொடர்பாக குறிப்பிடப்பட்ட விடயமும், அதிலும் ஐரோப்பாவோடு இணைந்து பயணிக்கக்கூடிய பல பாதுகாப்பு திட்டங்களில் கனடா கையெழுத்திட இருப்பதான செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? கனடாவுக்கு அமெரிக்கா மட்டும் பாதுகாப்பு அரணாக இருக்க போவதில்லை என்ற ஒரு விடயமும் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. இதனை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இதில் உள்ள உண்மைத்தன்மை என்னவென்று சொன்னால் கனடாவானது தனது நடவடிக்கைகளை விஸ்தரிக்க வேண்டிய தேவையை அது ஏற்கனவே உணர்ந்து அதன்படிதான் செயற்பட்டு வருகின்றது. அதன் பிரகாரமான ஒரு நடவடிக்கையாக இந்த பாதுகாப்பு செலவினங்கள் என்பன இந்த வருடம் அல்லது அடுத்த வருடம் அல்லது அடுத்த 4 வருடங்களிலும் என்றும் இல்லாத அளவு அதிகமாக இருக்கும் என்பதையும் அது கட்டியம் கூறுவதாக இருக்கின்றது. அது குறிப்பாக நாடு சம்பந்தமான பாதுகாப்பு மாத்திரமல்ல, உள்நாட்டு பாதுகாப்பு, குற்றவியல் சம்பவங்கள் மற்றும் இந்த போதைப் பொருட்கள் கடத்தல் விவகாரங்கள் போன்றவற்றில் எல்லாம் இவற்றை பயன்படுத்துவதற்கான அதாவது வழிமுறைகளை கோடிட்டு காட்டுவதாக அமைந்தது. குறிப்பாக இந்த ஃபென்டினல் என்கின்ற போதைப் பொருள் மற்றும் இந்த கார் திருட்டுகள் மற்றும் அந்த 3D அவற்றை கொள்கலன் மூலம் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வது போன்ற பல இத்தியாதிகளும் பிரஸ்தாபிக்கப்பட்ட ஒரு உரையாக இருக்கின்றபடியால் நிச்சயமாக பாதுகாப்பு துறை சம்பந்தமான செலவுகள் என்பன
ஏறக்குறைய அதிகமாக, அதாவது 2 மடங்காக கூட அதிகரிக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. ஆனால் அதற்காக லிபரல் கட்சி முதல் செய்ய வேண்டிய வேலை அவர்கள் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அதனை அவர்கள் தவிர்த்து செல்வதை விடுத்து வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து அதன் மூலம் ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கனடாவின் ஒரு ஸ்திரமான நிலையை, கனடா ஒரு போர் நிலை நாடாக இன்றுமே மாறப்போவதில்லை, அதற்கான பொருது நிலை கூட இல்லை. எனவே ஆனால் பாதுகாப்பு என்கின்ற ரீதியில் மற்ற நாடுகளில் இருந்து வருகின்ற ஆபத்துக்களை தடுப்பதாகவும் அல்லது மற்ற நாடுகள் தங்களுடைய எல்லைகளை அண்மித்த பகுதிகளில் தாக்குதலை நடத்தினால் அவற்றினை தவிர்ப்பதற்காகவும் இவ்வாறான நடவடிக்கைகளில் கனடா ஈடுபட வேண்டிய தேவைக்கான ஒரு தற்பாதுகாப்பு அரண் ஏற்படுத்தப்படுகின்றது என்றுதான் நாங்கள் இங்கே எடுக்க வேண்டும். ஆமாம். புதிய சபாநாயகர், புதிய பிரதமர், புதிய அமைச்சர்கள், புது முகங்கள் என்று இந்த அமைச்சரவை என்பது மிக சிறப்பாக இருக்கப் போவதாக கூறுகிறார்கள். இன்று நாடாளுமன்றம் பணிகளை ஆரம்பிக்கின்ற பொழுது மிக சவால் நிறைந்ததாக டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதனை எவ்வாறு கனடா எதிர்கொள்ளப் போகின்றது? உடனடியாகவே பிரதமர் அலுவலகம் இதனை மறுத்திருக்கின்றது. கனடா ஒருபோதும் 51வது மாகாணமாக இணைவதற்கான சாத்தியம் இல்லை என்றும், பாதுகாப்பு விடயங்கள் என்பது தொடர்பாக தாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற ரீதியிலும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றது. நேற்றைய உரையில் மிக முக்கியமாக இந்த ஐரோப்பாவுடனான பாதுகாப்பு கட்டமைப்பு என்பது தொடர்பாகவும் அறிவிக்கப்பட்ட நிலையில் இது அதற்கு ஒரு மறுப்பு அறிக்கையாக வெளிவந்த விடயமாக பார்க்கலாமா? 61 பில்லியன் டாலர்களை கனடா செலுத்துவதில் என்ன தடங்கள் இருக்கின்றது, அல்லது இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கு? இல்லை, இப்பொழுது அதாவது அமெரிக்கா ஏற்படுத்த போகின்ற பாதுகாப்பு வலயத்திற்கு கனடாவின் பங்களிப்பு என்பதும் தேவையானது ஒன்று என்பது அமெரிக்காவிற்கு இன்றியமையாதது. ஏனென்றால் அலாஸ்கா, ஆர்டிகா போன்ற பகுதிகளை அது அடைய வேண்டுமாக இருந்தால் கனேடிய ஒத்துழைப்பு என்பது தேவை. அத்தோடு நொராட் என்கின்ற நோர்த் அமெரிக்கன் டிஃபென்ஸ் அவர்களுடைய, அதாவது இந்த வான் எல்லை பாதுகாப்பு கட்டமைப்பு என்பது நாங்கள் ஏற்கனவே பல தடவைகள் பிரஸ்தாபித்தது போன்று உலகிலேயே ஒரு தனியான கட்டமைப்பு, 2 நாடுகளின் பாதுகாப்பை ஒன்றாக 2 நாடுகள் கண்காணிப்பது என்பது. எனவே அவற்றை தவிர்த்து செல்வது என்பது அமெரிக்காவிற்கு இயலாத விடயம். சில வேளைகளில் இப்பொழுது கனடா இந்த திட்டத்தில் தான் இணையவில்லை என்று கூறினால் கூட அமெரிக்கா முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இதில் கனடாவின் ராஜதந்திரம் இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், எங்களுக்கு இந்த திட்டத்தின் தேவை இல்லை என்று கனடா கூறினால் கூட அமெரிக்காவால் அந்த திட்டத்தை விட முடியாது. ஆனால் இருக்கின்ற கட்டமைப்பின் பிரகாரம் 2 நாடுகளும் இணைந்துதான் செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இந்த தேவை என்பதை அவர்கள் பேச்சுவார்த்தை மேசை மூலம் அதன் எவ்வாறு இந்த பணம் என்பது திருப்பி வழங்கப்படும் அமெரிக்காவிற்கு, அல்லது அமெரிக்காவின் திட்டம் என்பது அது 3 ஆண்டுகள் திட்டமிடப்படுகின்ற பொழுதும் கனடா 10 ஆண்டுகளுக்கு அந்த பணத்தை வழங்கக்கூடியதான ஒரு பரிவர்த்தனையை மேற்கொள்ளலாம். ஆனால் அதெல்லாம் மாக்காணி அவர்களின் ராஜதந்திரத்தில் தான் தங்கியுள்ளது என்றால் கனடா தற்பொழுது ஒரு வரவு செலவு திட்டத்தில் பாரிய விழுக்காட்டை கொண்ட ஒரு நாடாக இருக்கின்றது. எனவே இவர்கள் தங்களுடைய முதல் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கு முன்னராக இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட முடியும். ஏனென்றால் ஜூன் 15ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கனடாவுக்கு வருகின்றார். இப்பொழுது பார்த்தீர்களானால் மாக்காணி அவர்கள் இப்பொழுது இருந்து இனி வருகின்ற ஜூன் 15ஆம் தேதி மட்டும் வேறு விடயங்களில் கவனம் செலுத்துவதற்கு நேரம் இல்லாமல் இந்த G7 மகாநாடு தொடர்பான விடயங்களில் தான் அதிகமாக கவனத்தை செலுத்துபவராக இருப்பார் என்றால் கனடா தான் தலைமை தாங்குகின்றது இந்த நம்முடைய மகாநாட்டிற்கு. எனவே அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் இதனை சரி செய்யலாம். 51வது மாகாணமாக அல்லது மாநிலமாக மாற்றுகின்ற பேச்சு என்பது தற்பொழுது ஒரு சாதாரண நிலை கடந்து ஒரு அரசியல் பேசு பொருளாக மாறி வருகின்ற நிலையில் கனடா தனது காத்திரத்தையும் இறையாண்மையையும் சுய நிர்ணயத்தையும் சுயாட்சியையும் பாதுகாக்கின்ற செயற்பாடுகளில் ஆணித்தரமாக தான் ஒரு தனி நாடு என்பதை நிரூபித்து விட்டது ஏற்கனவே. எனவே அதில் நாங்கள் இனி அதிகம் அக்கறை கொள்ள தேவையில்லை என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது. ஆமாம், இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அல்லது பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள் எமது யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு உலக நிலவரங்கள் மற்றும் தாயகம் சம்பந்தமான பல விடயங்களையும் நாங்கள் காணொளி
காணொளி தொகுப்புகளாக தொடர்ந்து இந்த தளத்தின் வாயிலாக பதிவேற்றி வருகின்றோம். CMR Tamil ரேடியோ என்று சர்ச் செய்கின்ற பொழுது நமது உத்தியோகபூர்வ யூடியூப் பக்கத்தை நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அது மட்டுமல்ல, இந்த விடயம் அரியணை உரை என்பது கனடாவை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு உரையாகவும் பார்க்கப்படக்கூடிய ஒன்று. ஏற்கனவே இந்த அல்பர்டா மாகாணம் என்பது ஒரு சிக்கலுக்குள்ளான நிலையில் இப்பொழுது இந்த ஒற்றுமை என்பது சாத்தியப்படக்கூடிய ஒரு உரையாக இதனை பார்க்கலாமா? நிச்சயமாக அது அவ்வாறான ஒரு உரையாகத்தான் அது அமைந்திருந்தது. நீங்கள் கவனித்துட்டு இருந்தீர்கள் என்றால் மன்னிக்கவும், நீங்கள் கவனித்திருந்தீர்கள் என்றால் அந்த உரை என்பது அவ்வாறுதான் ராம் அமைந்திருந்தது. அதன் காரணம் அவர் குறிப்பிட்ட விடயம், அதாவது கனடா என்பது தேசிய மட்டத்தில் ஒரு இணைவான முறையில் பயணிக்கின்றது என்பதை அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அந்த பயன்பாட்டின் பிரகாரம் அவர்கள் எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதை கூட அவர் அந்த விரும்பி, அதாவது இந்த மாகாணங்கள் இணைந்து செல்வதற்கான முயற்சியையும் மாகாணங்களுக்கு இடையேயான பொருளாதார தடை என்பது நிறுத்தப்பட வேண்டும் அல்லது அதை அந்த மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை ஒரு சாதாரண வார்த்தைகளில் அதில் குறிப்பிடத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நிச்சயமாக இது இந்த அவர்களுடைய கோரிக்கை, அதாவது பிரிவினை அல்லது தங்கள் ஒரு இரண்டாம் தாய் பிள்ளைகளாக கண்காணிக்கப்படுகின்றோம் என்கின்ற அந்த அவர்களுடைய கவலையை இல்லாது செய்வதான ஒரு நிகழ்ச்சியாக இது முடிவதாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய குறைகள் கூட ஆராயப்பட வேண்டும். லிபரல் கட்சி அதற்கான முயற்சியை எடுக்கும். லிபரல் அரசு அவ்வாறான ஒரு முறையில் செயற்படும் என்று நம்பலாம் என்றால் அவர்களுக்கும் இருக்கின்ற பிரச்சனை என்பது அடிநாத பிரச்சனை என்பது ஆராயப்பட வேண்டிய தேவையாக, சில வேளைகளில் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரம் தான் கனடாவை காப்பாற்றுகின்றது என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் எவ்வாறாக இந்த நிலைமை இருக்கின்றது என்பதை அவர்கள் விளங்கப்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. அதை செய்தார்களானால் நிச்சயமாக இது ஒற்றுமை நோக்கிய பயணமாக இருக்கும். அத்தோடு பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுபவர்கள் அனைவரும் கனடா என்கின்ற ஒரு நாட்டின் கீழ் தான் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். எனவே அதற்கான வாக்களிப்புகளில் அங்கே உள்ளவர்கள் தங்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அந்த பிரதிநிதிகள் கூட இந்த கனடா என்கின்ற செயற்பாட்டில் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பவர்களாக இருப்பார்கள் என்று நம்பலாம். ஆமாம், பியர் பொலியே அவர்கள் இந்த தேர்தலில் தோற்றதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் அவர் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட முடியாத ஒருவராக இருக்கின்றார். இப்பொழுது அந்த பொறுப்புகளை ஏற்கின்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஆண்ட்ரூ ஷியர் அவர்கள், முன்னாள் கட்சி தலைவர் மற்றும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக விளங்கியவர், இப்பொழுது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த போகின்றார். கன்சர்வேட்டிவ் கட்சி இந்த விடயங்களை எவ்வாறு பார்க்கும்? மாகாணி அவர்கள் இந்த நகர்வை சிறப்பாக செய்திருப்பதாக பலரும் குறிப்பிடுகிறார்கள். இதனை கன்சர்வேட்டிவ் எப்படி பார்க்கும் என்று நினைக்கின்றீர்கள்? கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தவரையில் நிச்சயமாக அவர்கள் இந்த திட்டங்களுக்கு தங்களது மேற்பட்ட ஆதரவுகளை வழங்குவதாக காட்டிக்கொள்பவர்களாக இருந்தாலும் இவற்றை எவ்வாறு செய்ய போகின்றார்கள் என்பதை விமர்சிப்பவர்களாகவும் அல்லது ஆதரவு வழங்கும் தளங்களில் பல தடைகளை ஏற்படுத்துபவர்களாகவும் இருக்க போகின்றார்கள். இதற்கான காரணங்கள் இரண்டு இருக்கின்றன. இப்பொழுது பியர் பொலிவேர் அவர்கள் இப்பொழுது NDP ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியது போல அவர் எதிர்க்கட்சி தலைவராகவும் இல்லை, பாராளுமன்ற உறுப்பினராகவும் இல்லை. ஆனால் அவர் எதிர்க்கட்சி வாசஸ்தலத்தை விட்டு, எதிர்க்கட்சி தலைவரின் இல்லத்தை விட்டு வெளியேறவில்லை. இதற்கான காரணமாக அவர் கூறுவது ஆண்ட்ரூ ஷியர் தான் அந்த வீட்டிற்கு செல்ல விரும்பவில்லை என்று. ஆனால் உண்மை அவ்வாறு இல்லை. அதாவது மக்களின் பிரதிநிதி என்கின்ற நிலையிலிருந்து விடுபட்டவர் எதிர்க்கட்சி தலைவரின் வாசஸ்தலத்தில் இருக்கின்ற வசதிகளை அனுபவிப்பவராக இருப்பது என்பது இவர்கள் ஜனநாயகத்தையும் தங்களது மக்களுக்கான கோரிக்கைகளையும் தங்களின் வசதிக்கு ஏற்ப பயன்படுத்துகின்றார்கள் என்பதை தாராளமாக காட்டி நிற்கின்றது. சொல்லுங்க. இல்லை, அவ்வாறான நிலையில் இவர்களது செயற்பாடு என்பது நிச்சயமாக அந்த மக்கள் மத்தியில் பிரபல்யம் பெறுவதற்கான ஒரு செயற்பாடாக குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக இருக்கும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது. அதாவது குற்றம் சாட்டி அதன் மூலம் தங்களுடைய ஆளுமையை அல்லது தங்களுடைய ஆதரவை பெருப்பிப்பதற்கான நிலைப்பாட்டை எடுப்பார்கள். ஆமாம், லிபரலுடைய போக்கை தீர்மானிப்பவர்களாக எதிர்க்கட்சிகள் பலம் மிக்கவையாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த நிலை இப்பொழுது இருக்கின்றதா என்ற கேள்வி இருக்கின்ற ஒரு புறம் இருக்க, மறுபுறத்தில் லிபரல் கட்சி ஒரு பெரும்பான்மை பலம் மிக்க சக்தியாக உருவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இது எந்த அளவுக்கு சாத்தியமானதாக இருக்கும்? அவ்வாறு அது சாத்தியமானால் என்னென்ன விடயங்களை லிபரல் அரசாங்கத்தினால் கூடுதலாக செய்ய முடியும் என்று நினைக்கின்றீர்கள்? எதை நீங்கள் இந்த கனடாவுக்கு மிக பொருத்தமான விடயமாக
இருப்பதாக நினைக்கின்றீர்கள்? ஒரு பெரும்பான்மை பலம் மிக்க சக்தியாக அந்த கட்சி இருக்க வேண்டுமா, அல்லது ஒரு பலமான எதிர்க்கட்சியை கொண்டதாக இது அமைய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? இது ஒரு முக்கியமான கேள்வி ராம். இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், இப்பொழுது 170 ஆசனங்களை கொண்டிருந்த லிபரல் கட்சியானது இந்த நோவா ஸ்கோஷியா மாகாணத்தில் நோரா டெரா என்கின்ற தொகுதி மீண்டும் கன்சர்வேட்டிவ் கட்சி வாக்கெண்ணிக்கையின் பொழுது மீண்டும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு சென்றபடியால் தற்பொழுது 169 ஆசனங்களுடன் இருக்கின்றது. அதில் ஒருவர் சபாநாயகராக வந்துவிட்டார். எனவே 168 வாக்குகள் தான் இவர்களுக்கு இருக்கின்றன. இன்னும் 4 வாக்குகளை பெற வேண்டிய தேவை இருக்கின்றது பெரும்பான்மை வருவதற்கு. அதற்கான முயற்சியை மாகாணி எடுப்பாராக இருந்தால் நிச்சயமாக ஒன்றில் புதிய ஜனநாயக கட்சிக்கு கட்சி அந்தஸ்தை வழங்குவதற்கு 12 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் தளர்த்துவார்களாக இருந்தால் சில வேளைகளில் எதிர்வரும் 4 ஆண்டுகளுக்கும் லிபரல் கட்சியின் அரசிற்கு தங்களுடைய ஆதரவை புதிய ஜனநாயக கட்சி வழங்கலாம். இல்லையேல் கட்சி தாவுகின்ற உறுப்பினர்களை பேரம் பேசி அவர்களை உள்நுழைத்து அதன் மூலமான செயற்பாடுகளை எல்லாம் அவர்கள் மேற்கொள்ளலாம். குறிப்பாக கூறினீர்கள் என்றால் இப்பொழுது பியர் அவர்கள் அல்பர்டா மாகாணத்தில் அதிகமாக கன்சர்வேட்டிவ் கட்சி வாக்கு பெற்ற இடத்தில் தேர்தலுக்கு நிற்க போகின்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் அவருடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கும் அல்லது லிபரல் கட்சியின் பிரச்சாரங்கள் எவ்வாறு இருக்கும் என்பன எல்லாம் சில வேளைகளில் அங்கே கூட வீழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது ஒன்றாரியோ மாகாணத்தில் நாங்கள் அந்த போனி கிரம்பியரை எடுத்து பார்த்தால் லிபரல் கட்சியின் தலைவராக இருந்தவர், அவர் தான் அந்த கட்சியை மேற்கொண்டு வந்த பொழுதும் தனது தொகுதியில் தான் மேயராக இருந்த பிரதேசத்திலேயே தோல்வியை தழுவக்கூடியதாக அடுத்த கட்சியின் பிரச்சாரம் என்பது இருந்திருந்தது. அவ்வாறான நிலைகளை ஏற்படுத்தி செய்யலாம். அதே போல சில வேளைகளில் திடீரென நடைபெறுகின்ற ராஜினாமாக்களோ அல்லது எதிர்பாராத திருப்பங்களோ அல்லது மரணங்களோ சம்பவிக்கும் போது அதன் மூலம் இடம்பெறுகின்ற இந்த வெற்றிடங்களை கூட லிபரல் கட்சி தனது உறுப்பினர்களுக்கான ஒரு ஆதரவு தளத்தை அங்கே பெருக்கி உறுப்பினர்களை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கும். அவர்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக 4 ஆண்டுகளுக்கு பெரும்பான்மையாக இருப்பதற்கான முயற்சியை மாகாணி முயற்சிப்பார். அது நிச்சயமாக இந்த மகாநாடு நடைபெற்றதன் பிறகு அவருடைய ஆளுமையின் வெளிப்பாடு என்பது சற்று அதிகரிக்கலாம். அதன் பொழுது பல மாற்றங்கள் நிகழலாம். அவர்கள் ஆளுமை மிக்க ஒரு பெரும்பான்மை மிக்க அரசைத்தான் விரும்புவார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு நாங்கள் மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். நேர்களே, இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் எதிர்பார்க்கின்றோம். எமது கமெண்ட்ஸ் பகுதியில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி ராம். நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.